வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. ஸோ போன எபிசோடில் நம்ம கர்மயோகம், கிரியா யோகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஞான யோகம். அப்போ ஞான யோகம்ங்கிறது தான் உங்களுக்கு அல்டிமேட், அதான் கடைசி முக்தியின் பாதைக்கு போகிறதுக்கு தான் ஞான யோகம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இந்த உலக வாழ்க்கை எனக்கு முடிந்து விட்டது, எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஞான யோகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஞான யோகத்துக்கு போறதுக்கும் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி தேவைப்படுது. அதுக்கு தான் முதல்ல கர்ம யோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும், பக்தி யோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும், கிரியா யோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும், லாஸ்டா ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் லைஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஆன்மீகத்தில் இல்லாதவங்க இருக்கிறவங்க நம்ம பிரிச்சுக்கலாம். ஆன்மீகத்தில் இல்லாதவங்க அந்த கர்ம யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ என்ன, கடவுளே கிடையாது, நான் டிசைட் பண்ணுறதான் என் வாழ்க்கை அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக கர்ம யோகம். அவங்க வெளியில் நடக்கிறது எல்லாமே ஓகே, தட் இஸ் ஃபார் ரீசன் வாட் எவர் இட் மீ அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க, அது கர்ம யோகம். ஆனால் இதை தெய்வத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் என் தலைவிதி, என் கர்மா அப்படி, என் கரக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த துன்பத்திலேருந்து மீள்றதுக்காக பக்தியில் இருக்கிறவங்க பக்தி யோகத்துக்கு போவாங்க, கோயிலுக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் அந்த கோயிலோடையே நிப்பாட்டிடுவாங்க, அந்த பக்தியிலேயே நின்றுவாங்க. அந்த பக்தியில் கூட சொல்லக்கூட நான் மொத்தம் 2-3 டெக்னிக் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு டெக்னிக்கோட நின்றுவாங்க. அவங்க கடவுளுக்கு கோயிலுக்கு போகிறது, கும்பிட்றது, வர்றது, இது மோட நின்றுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரியாவை போக மாட்டாங்க, ஞானமும் போட மாட்டாங்க. அப்போ பக்தியிலேயே இருக்கிறது கூட அதுலேயும் ரொம்ப கம்மியான பர்சன்ட் தான் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப பக்தியில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சிவன் 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 சிவன், பெருமாள் 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 பெருமாள், ரொம்ப பக்தியில் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப பக்தியில் இருக்கிறவங்க எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த உலகத்துக்கு செல்வார்கள் இறந்ததுக்கு அப்புறம். பெருமாளவே கும்பிட்டு இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்நாள் ஃபுல்லாக வைகுண்டத்துக்கு போவாங்க. அதே சிவனவே கும்பிட்டு இருக்கவங்க கைலாயத்துக்கு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுலேயே முக்திகள் 4 வகைப்படும். அது நான் இன்னொரு வகையில் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஞான யோகத்தை பார்க்கலாம். இப்போ ஞான யோகம் அப்படின்றது என்னன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த மனம் நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை. அப்போ நான் யார்? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எதை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு? ஒன்று இந்த உடலை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு, மனதை பேஸ் பண்ணி ரன் ஆயிருக்கு. இப்போ மனமும் நான் இல்லை, உடலும் நான் இல்லை அப்படின்னா அப்போ நான் யார் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதுதான் ஞான யோகம். அப்போ பெரிய 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 ஞானிகள், ரொம்ப எக்ஸாம்பிள் இந்த ஞான யோகத்தை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருந்தக்கூடிய ரமண மகரிஷி அவர்கள். அப்போ ரமண மகரிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக இருப்பார், இப்படியே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஞானயோகம் தான் அவர் முழுக்க முழுக்க. அவர் வருவார், காலைல போவார், அதை பண்ணுவார், இது போல இதுவாக பார்ப்பார். ஆனால் பெருசாலாம் எதுவும் இது பண்ணிக்கலாம், அப்படியே அவர் பாட்டில் அமைதியாக உட்காந்துருப்பார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மனம் நான் இல்லை, மனம் என்னமோ ஓடிட்டு போதாதான் நான் இல்லையே, இந்த மனதுக்கு இந்த உடம்பும் நான் இல்லை. அப்போ உடம்பு என்னன்னா எனக்கு என்ன? நம்மளாம் ஒரு சின்ன அடிப்பட்டால் ஐயோ அடிபட்டுருச்சே, எப்படி குணமாக போகுது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். சின்னதாக ஒரு நோய் வந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி மைண்ட் கொலாப்ஸ் ஆனாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் ஞான யோகிகள் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உடல் எடுத்தது காரணம் கர்மா, இந்த மனம் எடுத்தது காரணம் கர்மா. அப்போ கர்ம வினையினால இந்த உடலை மனதை நான் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா நான் கிடையாது. இது புரியுதுங்களா? அது நான் கிடையாது. அப்ப நான் யாரு? நான் தான் ஆத்மா, நான் தான் ஆத்மஸ்வரூபம், நான் தான் இந்த பரம்பொருள், நான் தான் கடவுள். அப்ப அப்படி இருக்கிறவங்க தான் ஞான யோகத்தை கடைப்பிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயத்திலையுமே நான் மனம் அல்ல, நான் உடல் அல்ல அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவங்க என்ன வேலையும் பார்க்க மாட்டாங்க, எதுவும் அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் மனம் அல்லைன்னா மனதை பற்றி நான் கவலைப்படல, அது என்னமோ ஓடிட்டு போகுதுன்னா அது பாட்டில் ஓடிட்டு இருக்கு, நான் அதை பற்றி யோசிக்க போகிறது கிடையாது. உடலை பற்றியும் நான் யோசிக்க போக முடியாது. சிம்பிள். இது ரெண்டும் இயங்காம இருக்கு அப்படின்னாலே, இது ரெண்டும் விலகிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன மிச்சம் இருக்கிறது? நீங்க அறிவு இருக்கு, அறிவை தாண்டி ஆத்மா இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் ஞான யோகம். அப்ப ஞான யோகத்தை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னா வேற ஒன்றும் இல்லை. கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு டெய்லியும் இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, அவ்வளோதான், சிம்பிள். கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிச்சுட்டு இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த உடல் நான் அல்ல, நம்ம மனம் நான் அல்ல,
இந்த உடல் நாணல்ல நான் மனம் நாணல்ல நீங்கள் சொல்லிக்கிட்டே வர வர என்ன ஆகும்னா உங்களுக்கும் உங்கள் மனதுக்கும் ஒரு கேப் இருக்கும், உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் ஒரு கேப் இருக்கும். கிளியரா? அப்போ அந்த கேப் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. அப்போ இந்த மனம் உடல் அப்படின்ற இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்துட்டீங்கன்னாவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாயிடுறீங்க, பிரபஞ்சமே நீங்களாகவும் ஆயிடுறீங்க. அது கொஞ்சம் படிநிலைகள் நிறைய இருக்கு. அப்போ பிரபஞ்சமே நீங்கள் ஆகும்போது தான் அறிவு நிலை. அந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி இருக்கிறது தான் பேரருள். அதுதான் ஆத்மான்னு சொல்லுவாங்க, கடவுள் சொல்லுவாங்க, எல்லாம் அதுதான். அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் போவீங்க. அதுதான் ஞான யோகம். புரியுதுங்களா? ஸோ நம்ம 4 வகை யோகத்தை பார்த்துட்டோம். இனி ஒவ்வொரு யோகத்தை வச்சு நம்ம எப்படி நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அடையிறதோ, முக்தி பாதுக்கு போகிறதோ அப்படின்றத நம்ம ஒவ்வொரு எபிசோடும் அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு ஞான யோகத்தை பார்த்தோம். ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களிடமிருந்து அடுத்த வீடியோ வர வரைக்கும் விடைபெறுவது உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி தாராபுரம். நன்றி, வணக்கம்.